வணக்கம். இயேசு கிறிஸ்துவின் தூய வல்லமில்லா நாமத்தினால் நீங்கள் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். ஆண்டவர் உங்களுக்கு அருள் வரங்களை கொடுத்து வழி நடத்துவதற்காக செபி வந்து ஒரு பெரிய ஆளல் கிடையாது, பெரிய ஊழியக்காரனும் கிடையாது, ஜெபிக்கிறதற்கான பெரிய தகுதி உள்ளவனும் கடற்கரையில் இருப்பவர்களையும் வேலையில் இருப்பவர்களை தான் அழைத்தார். அந்த வல்லமையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டவனார். எனால் இதோ நான் பெற்ற இயேசுவிடம் எனக்கு கிடைத்த கருணையும் கிருபையும் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். கடந்த 10ஆம் தேதி எனது புனித பயணம். நான் ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம் செல்ல வேண்டியது இருந்தது. எதுவுமே நான் 9ஆம் தேதி மதியம் 1 மணி வரைக்கும் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல. என்னிடம் இருக்கிற எல்லா திங்ஸ் எடுத்தது, ஷூ சாக்ஸ் எதுவும் கிடையாது. சாதாரண செப்பல் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு தான், ஆண்டவரே நான் உண்மை நம்பி போறேன், நீங்க என் கூட வாங்க, ஒவ்வொரு இடத்துலயும் உங்களுடைய புனிதர்களை நிறுத்தி வைங்க, தூய் ஆவியானவர் நிழலிடுங்க, அந்த தூயாவனுடைய பாதுகாப்புல மட்டும் என்னை வச்சிருங்க அப்படின்னு மட்டும்தான் நான் சொல்லிட்டு போனேன். சென்னையிலும் போயாச்சு. சென்னையில தான் போய் ஒரு 1 hour தான் நான் கொஞ்சம் பொருட்கள் வாங்கினேன். அங்க இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன ஊறுகாய் இந்த மாதிரி பொருள்கள்லாம் வாங்கினேன். நான் வாங்கிட்டு நான் நைட்டு 11 o'clock ஃபிளைட்டு ஏறி போயாச்சு. பஹ்ரைன் போயாச்சு. அங்கிருந்து பிரான்ஸுக்கு போயாச்சு. பிரான்ஸ்ல 7ஆம் தேதி வரைக்கும் யார் என்னை பிக்கப் பண்ணுவாங்க ஏர்போர்ட்ல இருந்து எந்த முடிவுமே எனக்கு தெரியாது. நானே இறங்கி நானே போய் நான் போக வேண்டிய ஒரு மடம், அந்த மடம் தூய் ஆசீர்வாத மடம். அது ரொம்ப காட்டுக்குள்ள இருக்குது. பிரான்ஸ்ல இருந்து அங்கிருந்து ஒரு 3-4 hours டிராவல் பண்ணணும். நானே ட்ரெயின் கண்டுபிடிச்சு போகணும் அப்படின்றதுக்காக தான் போனேன். ஆனா ஆண்டவர் கரெக்டா 8ஆம் தேதி போல திருப்பூர்ல பீட்டர்ன்ற ஒரு சகோதரர், பிரதர் என்னுடைய நெஃப்யூ வந்து பிரான்ஸ்ல இருக்காங்க, நீங்க பிரான்ஸ் போறதுனால அவங்க வீட்டுல போய் கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு போவீங்களா, அவங்க உங்களை வந்து பிக்கப் பண்ணிட்டு போவாங்கன்னாங்க. நான் ஒண்ணுமே சொல்லல, இயேசுக்கு நன்றி சொல்லி சரி அப்படின்னு சொல்லிட்டேன். 11ஆம் தேதி மார்னிங் சண்டே காலையில ஏர்போர்ட்ல இறங்குன்னு. அந்த தம்பி பேரு நிர்மல். அவங்க வந்து என்னை அழைச்சிட்டு போனாங்க. யாரு எவருன்னு எனக்கு தெரியாது. அன்னைக்கு மட்டும்தான் நான் தெரியும். அவங்களோட போய் அவங்க வீட்டுல இருந்துட்டு அன்னைக்கு தமிழ் மாசம் ஆண்டவர் என்னை பார்க்க வச்சாரு. அருட்தந்தையர் தமிழ் மாசம் செலிப்ரேட் பண்ணி மாசம் பார்த்துட்டு அவங்க வீட்டுல தமிழ் ஃபுட் ஃபர்ஸ்ட் டைம் பிரான்ஸ்ல ஒரு நல்ல தமிழ் லஞ்சம் சாப்பிட்டுட்டு அவங்க கூட சாயந்தரம் வரைக்கும் இருந்துட்டு அவங்க என்னைய கொண்டு வந்து பிரான்ஸ்ல திரும்ப பாரிஸ்ல இறக்கி விட்டுட்டு போயிட்டாங்க. நான் தங்க வேண்டிய இடத்துல. மறுநாள் வந்து நான் வந்து லூர்துக்கு போகணும். அப்ப லூர்துக்கு போறதுக்கு என்னை கூட்டு போறதுக்கோ என் கூட வர்றதுக்கு யாருமே கிடையாது. ஒரு ஃபாதர் வந்து, பிரதர் ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணிருக்கேன், அது நீங்க வந்து பாரிஸ்ல இருந்து ஏர்போர்ட்ல இருந்து நீங்க லூர்துக்கு ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி இறக்கிடுவாங்க, நீங்க அங்க இருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏர்லி மார்னிங்கே போகணும், 9 o'clock ஏர்போர்ட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நான் நைட்டு உட்காந்து ஒரு ஜெபமாலை தான் சொல்லிட்டு நான் மாதாவை மட்டும்தான் ரொம்ப நம்புவேன். மாதா வந்து எனக்காக பரிந்து பேசுவாங்க, அவங்க அம்மா. சோ தூய் ஆவியானவருடைய துணை வேண்டிட்டு, எனக்கு தெரியாது நான் எப்படி போக போறேன்னு தெரியாது, அது லாங்குவேஜ் ஒண்ணுமே புரியாது அப்படின்னு சொன்னேன். என்னோட பயணம் முழுக்க முழுக்க இயேசுவினால் நடத்தப்பட்ட பயணம், அனைத்து தூய் ஆவியின் துணையோடு நடக்கப்பட்ட பயணம். நானா எந்த பயணமும் செய்யவில்லை. இந்த பயணத்துல எந்த விதமான கூட்டியோ நடந்து வந்த அந்த பாதையின் பதிவுகளைத்தான் நான் பதிவு செய்கின்றேன். அப்போ நான் போயிட்டு ஏர்போர்ட் முடிச்சுட்டு ஒரு பெரிய கூட்டம் உட்காந்துருந்துச்சு, ஒரு 20 பேர் இருந்திருப்பாங்க. பிரான்ஸ்ல கேட்டாங்க, எனக்கு பிரெஞ்சு தெரியாது, இங்கிலீஷ்ல சொல்லுங்க. நான் சொல்றேன். அவங்க தட்டு மாதிரி சொன்னாங்க, இந்தியா அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஜெபமாலை சொல்லிட்டே இருக்கிறத பார்த்துட்டு நீங்க கேட்டாங்க, நீங்க ப்ரீஸ்டான்னு கேட்டாங்க. இல்ல நான் ப்ரீஸ்ட் கிடையாது அப்படின்னு நான் சொன்னேன். அப்ப அவங்க, நீங்க யாரு? நான் ஒரு பிரதர் அப்படின்னு சொன்னேன். அப்ப அந்த அம்மா சொல்லுச்சு, எனக்கு தலையில கை வச்சு ஜெபிப்பீங்களா? நான் சொன்னேன், அந்த ஜெபிக்கிறதுக்கான தகுதியெல்லாம் எனக்கு கிடையாதுமா. நான் அப்படிலாம் இல்ல, நீங்க ஜெபிங்க, நீங்க ஜெபிங்க அப்படின்னு சொல்லிச்சு. ஆனா அந்த நிமிஷம் வரைக்கும் என் கையில இருந்தது 100
ஜோஷுவா பிரதர், பிரைஸ் தி லார்ட். உங்க வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. ஜோஷுவா பிரதர், கொஞ்சம் ஜன்னல் பக்கமா உட்காருங்களா? அவங்க ஃபாதர் வந்து ப்ரேயர் அவங்க ஃபாதர் முழங்கால் போடுறாரு என்கிட்ட. முழங்கால் போட்டு ஜெபிச்சுட்டு, பிரதர் எனக்காக ஜெபிங்க ஜோஷா பிரதர் சொல்லி எல்லாத்தையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டுட்டார். அப்புறம் நான் ஏர்போர்ட்ல பிளைட்டுக்குள்ள இறங்கி லூர்துல இறங்கிட்டு நான் அங்கிருந்து ரொம்ப தூரம் நடக்கணும், இல்லைன்னா பஸ்ல போகணும். அவங்களுக்கு வந்து அவங்கள பிக்கப் பண்ண ஒரு பஸ் வந்திருக்குது. அடுத்த பிரதர் ஜோஷுவா நீங்க இந்த பஸ்ல வாங்க. அத்தனை மக்கள் இருக்காங்க. பிரைஸ் லார்ட். ஒரு எப்படி 1000 2000 மக்கள் அதுல இருப்பாங்க அந்த ஏர்போர்ட்குள்ள எல்லாம். அவங்களுக்கெல்லாம் இல்லாதது ஆண்டவர் என்னைய மட்டும் வேறு பிடிச்சு அவங்க வண்டியில ஏத்திக்கொண்டு லூர்துல இறக்கி விட்டு, அந்த அம்மா எனக்கு 100 ஈரவும் கொடுத்து, அந்த ஃபாதர் என்னை எல்லாம் சுத்தி காமிச்சு அங்க தங்குறதுக்கு இடமும் கொடுத்து, நைட்லயே கிளம்புறதுக்கு பிளைட்டும் புக் பண்ணி கொடுத்தாரு நான் இதுக்கு வர்றதுக்கு. அப்போ நான் ஆண்டவரை மட்டும் நம்பி போறது இது எனக்கு உன்னதமான பெரிய மாட்சிமை, முதல் மாட்சிமை நான் லூர்துக்கு போறதுக்கு. ஏன்னா நான் தூரத்துல மாதா நான் உங்ககிட்ட வரணும்னா என்கிட்ட பொண்ணு பொருளை கிடையாது. ஆனா நான் உங்களை பார்க்க ஆசைப்படுறேன், உங்களை ஜெபிக்க ஆசைப்படுறேன். இவ்வளவு தூரம் வர்றதுக்கு நீங்க அற்புதம் செஞ்சுட்டீங்க. அதனால நீ உங்களை பாக்குறதுக்கு மட்டும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னு மாதா என்னை பார்க்க வச்சாங்க. நான் நல்லா ப்ரேயர் பண்ணி ஒரு பாவசிங்கத்தனை பண்ணி திருப்பலியை ஒப்பு கொடுத்துட்டு, அங்க எனக்கு ஒரு ஃப்ரெண்டு அன்னைக்கு காலையில வந்து வெறும் பிரெட் தான், மதியானம் 1 மணி வரைக்கும் சாப்பிடல. அப்போ திடீர்னு ஒரு ஃப்ரெண்ட் ஒரு பிரதர் வந்துட்டு, பிரதர் நம்ம வந்து இங்க ஒரு தமிழ் மெஸ் இருக்குது, யூ லுக்ஸ் லைக் ஏ தமிழ்நாடு, வில் யூ கம் வித் மீ? நான் சரி பிரதர் சொல்லிட்டு போயிட்டு 2 பேரும் விகாட அம்மா மெஸ்ன்னு சொல்லி அழகான தமிழ் கூட சாப்பிட்டுட்டு மாதாவுக்கு நன்றி சொல்லிட்டு நான் வந்துட்டேன். வந்ததுக்கு பிறகு நான் 27ஆம் தேதி வரைக்கும் பிரான்ஸ்ல ஒரு சில இடங்களுக்கு நான் மெசேஜ் கொடுத்துட்டு ப்ரேயர் பண்ணிட்டு வந்துட்டேன். வந்துட்டு 22ஆம் தேதி ஜெர்மனிக்கு நான் போயிட்டு, ஜெர்மனியில வந்து 26ஆம் தேதி நான் கிளம்பி சுவிட்சர்லாந்துக்கு போகணும். ஸோ 26ஆம் தேதி காலையில 9:30 எனக்கு ட்ரெயின் ஜெர்மனில இருந்து சுவிட்சர்லாந்துக்கு. இந்த சாட்சி தான் என் வாழ்க்கையில எவ்வளவு அற்புதங்கள் ஆண்டவர் செஞ்சிருக்காரு. நிறைய அற்புதங்கள் செஞ்சிருக்காரு எனக்கு. அவருடைய தெய்வீக பராமரிப்புல மட்டும்தான் நான் வாழ்ந்திருக்கிறேன். அவருடைய அபிஷேகத்தை மட்டும் தான் வந்திருக்கேன். ஆனா வாழ்க்கையில மறக்க முடியாத பெரிய சாட்சி ஆண்டவர் வந்து, நான் நீ செல்லுகிற தேசமெல்லாம் நான் உன் கூட தான் இருப்பேன், உன்னை கைவிட மாட்டேன், கையில் நெகிழ மாட்டேன், நீ கால் மிதிக்கிற தேசம் எல்லாம் உனக்கு சொந்தமாக்கி கொடுப்பேன், நான் உன்னை கைவிட மாட்டேன் என்றது அந்த சொன்ன தேவன் இந்த நேரத்துல என்னை வழி நடத்தினார். 9:30 நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டேன் ஜெர்மனில. அங்க 2 லக்கேஜும் ஏத்திட்டு போனேன். ஒண்ணுமே நம்ம ஒரு பேக் கொண்டு போனேன். ஆண்டவர் எனக்கு 2 லக்கேஜ் நிறைய பொருள் கொடுத்தாரு, சுட்கேஸே. அப்ப 2 லக்கேஜ் ஏத்திட்டு கையில ஒரு ஹேண்ட் பேக் வச்சுட்டு நான் நிக்கிறேன். நின்றுட்டு இருக்க ட்ரெயின் ஒரு 10 மினிட்ஸ் டிலேன்னு சொல்லவும் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பேக் இறக்கி சேர்ல வச்சிருந்திருக்கேன். அப்ப ட்ரெயின் வந்துருச்சு. அந்த பக்கத்துல இருக்க பையன் சொன்னேன், இந்த ட்ரெயின் வந்து என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ட்ரெயினும் வந்துருச்சு. ட்ரெயின்ல ஏறிட்டேன். 2 சூட்கேஸ் ஏறி போய்கிட்டே இருக்கிறேன். அப்போ சுவிட்சர்லாந்துக்கு நெருங்கிருச்சு. சூரிக் இடம் நெருங்கிருச்சு. நெருங்குறப்போ நான் திடீர்னு பேக் பாக்குறேன், என்னோட ஹேண்ட் பேக்கை காணோம். நான் தடுமாறேன், தள்ளாடுறேன், பேக் இல்ல. ஐயோ, ட்ரெயினுக்குள்ள கத்துறேன், என் பேக் இல்ல பேக் இல்லைன்னுட்டு. அப்புறம் தான் நாங்க ரயில்வே ஸ்டேஷன்லயே வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்றது. அந்த பேக்குக்குள்ளதான் என்னுடைய பாஸ்போர்ட், டாக்குமெண்ட்ஸ், நான் வச்சிருந்த ஹீரோ எல்லாமே அந்த பேக்ல தான். என் கையில மொபைலு, இந்த 2 லக்கேஜ் தான். அந்த 2 லக்கேஜ் வெறும் க்ளோத்ஸும் ட்ரெஸ்ஸும் திங்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. எதுவுமே இல்ல, எதுவுமே இல்ல. அந்த இடத்துல முழங்கால் போட்டு கையை மட்டும்தான் தூக்குனேன். ஆண்டவரே நீ கோடி அற்புதம் செய்கிறவர் அப்பா. ஆகாதது எதுவுமே இல்லை, யாருமே திறக்க கூடாதபடி பூட்டுகிறவர், யாருமே பூட்ட முடியாது திறக்கிறவரப்பா. நான் திக்கற்றவன், நீ மட்டும்தான் எனக்கு துணை. நீ வந்து 2 பகுதியா செங்கடலை பிரித்தீரு. எனக்கு தெரியாது, என் பொருள் எனக்கு வரணும் ஆண்டவரே, நான் நாடு போக முடியாதுன்னு கத்துறேன். யாருமே இல்ல அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள. ஒருத்தருக்கும் லாங்குவேஜ் புரிய மாட்டேங்குது. ஒரு பையன் ஏஞ்சல் மாதிரி தான். அதுதான் உண்மையான நான் ஏஞ்சலா பார்த்தேன். அந்த பையன் வந்துட்டு பதட்டப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, டோன்ட் வரின்னு இங்கிலீஷ்ல பேசினார். அப்ப அவர்கிட்ட நான் பிடிச்சிட்டு அழுகிறேன், எப்பா எனக்கு எதுவுமே இல்லை, நான் பாஸ்போர்ட்டே இல்லை, ஐ டோன்ட் ஹாவ் எனி திங் டு கோ பேக், ஐ டோன்ட் நோ வாட் ஷுட் ஐ டூ, த லக்கேஜ் இஸ் அந்த ட்ரெயின், அந்த ரயில்வே ஸ்டேஷன் ஜெர்மனின்னு சொல்லிட்டு. அப்ப நான் 2 hours டிராவல் பண்ண பிறகு அந்த பையன்
யாருன்னு பார்த்தா ஒரு இந்திய பையன். அவர் சைனாவுல ஒர்க் பண்றாரா, 20 இயர்ஸ் சைனாவுல செட்டில்டு. அந்த பையன் பேரு ரஞ்சித். அந்த பையனுக்கு 8 வயசு ஒரு குழந்தை, பொம்பளை குழந்தை. அந்த பொண்ணையும் கூப்பிட்டுக்கிட்டு ஜெர்மனிக்கு கான்ஃபரன்ஸ்க்கு வந்திருக்கிறாரு அவங்க கம்பெனி வழியா. அப்போ ஒரு நாள் மட்டும் அன்னைக்கு ஃப்ரீனால அவங்க பக்கத்துல ஜூரிக்கு இருக்கிறதுனால அங்க ஒரு நாள் விசிட், காலையில போயிட்டு சாயந்தரம் திரும்பி வந்துடணும்னு வந்திருக்கிறார். அப்ப வரப்பதான் என்னை பார்த்திருக்கிறார். அப்ப பார்த்த உடனே, பிரதர் நீ பதட்டப்படாதங்க, டோன்ட் வரி, ஹி வாஸ் டாக்கிங் தெலுங்கு. நானும் தெலுங்கு தெரிஞ்சதுனால நான் தெலுங்குல பேசினேன். இப்போ உடனே ஆஹ் வேற அங்க ஜெர்மனில உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னு உடனே அந்த தெரிஞ்சவங்க நம்பர் எல்லாம் கொடுத்துட்டேன். கொடுத்த உடனே அவரு உடனே வாட்ஸ்அப்ல கால் பண்ணி அங்க இருக்கவங்களுக்கு பேசினாங்க. உண்மையிலேயே நம்ம ஊர்ல எல்லாம் வாட்ஸ்அப் வந்து ஆன்ல வச்சிருக்க மாட்டோம், எதுவுமே நடக்காது. அப்போ அந்த அதுல வந்து பிரீட்டான்னு ஒரு சகோதரி, மைக்கேல்ன்றவரும் அங்க ஜெர்மனில இருந்துட்டு அவங்க உடனே ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஓடி இருக்காங்க. நான் இருந்த கம்பார்ட்மெண்ட் அவங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியல. இந்த ரஞ்சித் பையன் வந்து என் பக்கத்திலேயே இருந்து அவன் வந்து கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கான், இந்த இடத்துல இந்த இந்த ஸ்டேஷன்ல தான் இருந்துச்சு, நீங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு. அந்த பையன் கரெக்டா போய் அவர் போயிட்டு என்னுடைய லக்கேஜ் பார்த்துருக்காங்க, அங்க இல்ல. அப்புறம் உடனே அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. லக்கேஜை போலீஸ் எடுத்து வச்சிருந்துருக்குது. உடனே இந்த பொண்ணு சொல்லி நான் இருக்கிற பாஸ்போர்ட் பணம் எல்லாம் கரெக்டா சொல்லுவோம், கண்டுபிடிச்சு போலீஸ்ல கொடுத்துட்டாங்க. அப்ப நான் சுவிட்சர்லாந்து வந்துச்ச உடனே இந்த பையன் சொல்லி உன் லக்கேஜ் அங்க இருக்குது, ஜெர்மனில தான் இருக்குது, ஆனா நீ ஜெர்மனி போய் தான் எடுக்கணும், பணம் இல்ல ஒண்ணும் இல்ல. உடனே என்னைய கூப்பிட வந்த ஃப்ரெண்டு சுவிட்சர்லாந்துல ரெடியா கார் வச்சுட்டு நிக்கிறாரு. அவர்கிட்ட இதை சொன்ன உடனே அவர் 2 லக்கேஜ் அவர் எடுத்துட்டு ஆஹ் எனக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டார் ஜெர்மனிக்கு. சுவிட்சர்லாந்து ஜெர்மனி, திரும்ப ஜெர்மனி சுவிட்சர்லாந்து டிக்கெட்டை புக் பண்ணிட்டு, அப்ப இந்த ரஞ்சித் சொல்லிச்சு, நான் வேணா எல்லா ட்ரிப்பையும் கேன்சல் பண்ணிடுறேன். யாருமே இந்த உதவியை செய்ய மாட்டாங்க சகோதர சகோதரிகளே. உண்மையிலே நீங்களா எந்த நேரத்துல யாருக்குமே நம்ம உதவி செய்ய ரெடியா இருக்கணும். ஒரு பெரிய பாடம். ஏன்னா நான் யாரு வந்தாலும் நான் உதவி செய்யறதுக்கு மட்டும் தயங்கவே மாட்டேன். என்னால முடிஞ்ச உதவி செய்வேன். அவங்க கெட்டவங்களாவே இருந்தா கூட பரவாயில்ல, நம்ம ஏதாவது நினைப்பேன். அதுதான் ஆண்டவர் நமக்கும் இந்த மாதிரி திருப்பி தருவாருன்னு நினைச்சேன். அப்பதான் நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் நமக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்றத நான் உணர்ந்தேன். நம்ம வந்து நல்ல காரியங்களை விதைக்கிறப்ப ஆண்டவர் அதை நமக்கு நல்லதாவே தருவார் அப்படின்றத உணர்ந்தேன். அப்ப அந்த பையன் அவங்க குட்டி பிள்ளை, ஆஹ் தியா அந்த பொண்ணு பேரு, அவளும் அப்பாட்ட எந்த தொந்தரவும் பண்ணல, அடம் பிடிக்கல. அம்மா அம்மா கூட இல்ல, ஆனா அப்பா கூட பேச்சுக்கிட்டு அமைதியா திரும்ப நாங்க ட்ரெயின்ல 3 ஹவர்ஸ் ரிட்டர்ன் வந்து, அந்த பையன் மழை பெய்யுது ஜெர்மனில, அதோடயே நடந்து அந்த ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் ஸ்டேஷன்கிட்ட பேசி என் பேக் எல்லாம் செக் பண்ணி வாங்கி கொடுத்துட்டு, நான் அழுததெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப மனசு சோர்ந்தது. பிரதர் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி என்னை ஒரு இந்தியன் ஹோட்டல் கண்டுபிடிச்சு அங்க உட்கார வச்சு சாப்பிட வச்சு அவர் சோறை பிசைஞ்சு ஊட்டி விடுறாரு. நான் பல நாள் அழுதுருக்கேன், நம்ம அனாதை மாதிரி இருக்கிறோம், நம்ம யாருமே இல்லை. இங்க வந்து நான் நிறைய தனிமையில ஃபீல் பண்ணி நிறைய அழுவேன். ஐ எம் தோ ஐ ஹாவ் ஆல் த கிஃப்ட்ஸ், எனக்கு நிறைய தீர்க்க தரிசன வரங்கள், நோய் தீர்க்கிற வரங்கள், அகில உலகம் முழுவதும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, எல்லாம் இருக்குதுன்னு நிறைய நினைச்சிருக்கேன். ஆனா பல நேரங்கள்ல நான் ஒதுக்கப்பட்டவன் போல நிறைய நானா துன்பப்படுவேன். ஸோ ஸ்டெல்லாக்காவுக்கு தெரியும் என்னுடைய ஒரு சில ப்ராப்ளம்லாம் நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் ஸ்கூல்ல எல்லாம். அப்பெல்லாம் நம்ம ஒரு அனாதை மாதிரி இருக்கிறோம். அப்ப இந்த ஸ்கூல்ல எல்லாம் நமக்கு யாருமே வந்து பேசாததுனாலதான் இந்த சிஸ்டர்ஸ் நம்மள எல்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க, ரொம்ப அடிமைப்படுத்துறாங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கிறேன். நான் ரொம்ப நாள் அழுதுருக்கிறேன் நான். அப்போ இந்த பையன் சாப்பாடை பிசைஞ்சு எனக்கு ஊட்டி விட்டு தண்ணியை குடிக்க வச்சு முகத்தை எல்லாம் கழுவி விட்டு, நீங்க கவலைப்படாதீங்க உங்க பொருள் வந்துருச்சுல ரிலாக்ஸா இருங்கன்னு சொல்லிட்டு திரும்ப அப்புறம் என்னை கூட்டு போய் திரும்ப சுவிஸ்க்கு ட்ரெயின் ஏத்தி விட்டுட்டு நான் வந்து சேர்ந்துட்டேன். வந்து இது வந்து நான் சிம்பிளா சொல்லிட்டேன். ஆனா யோசிச்சு பாருங்க, மொழி தெரியாத இடம் நாடு, நான் இன்னொரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு நான் போயிட்டேன். அப்போ எப்படி இருந்திருக்கும், அந்த பொருள் கிடைக்காம போயிருந்தா என் நிலைமை என்ன இருந்திருக்கும். நான் இந்தியா திரும்ப வந்திருக்கவே முடியாது, என் பாஸ்போர்ட் கிடைச்சிருக்காது, பணம் இல்லை, எதுவுமே இல்லை, நடுத்தெருவுல விட்டது மாதிரி இருந்தது. இப்ப ஆண்டவர் சொன்ன வார்த்தை, உன்னை நான் வந்து வனாந்தரத்துல தூக்கி எடுப்பேன், உன்னை கைவிடவே மாட்டேன். ஏன்னா என்னோட இருக்கிறவர் பெரியவர். அப்பா நம்ம ஆண்டவர் உறுதி. இது உண்மையிலேயே தெய்வ சித்தம், ஆண்டோட சித்தம் இல்லைன்னா இது கண்டிப்பா நடக்கவே நடக்காது, நடக்கவே நடக்காது. இது அவ்வளவு ஒரு அற்புதமானது. இன்னொரு நாடு, நான் சுவிஸ் போற வரை பேக் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்குமா, இல்ல கண்டுபிடிச்சுதான் கிடைக்குமா, நம்ம இடத்துல எல்லாம் கிடைக்குமா, அதை விட்டுட்டா அவங்க சொல்றாங்க இத்தாலி மற்ற நாடுகள் எல்லாம் பிரான்ஸ்ல எல்லாம் இருந்தா கண்டிப்பா போயிருந்திருக்கும், எடுத்திருப்பாங்க யாராவது, திருப்பி கிடைச்சிருக்காது. அந்த பாண்டவர்
என்னுடைய பொருளை எனக்கு திருப்பி கொடுத்தாரு. என்னை பத்திரமா நாடு வர வைக்க அவர் உதவி செஞ்சார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ அதுக்கு பிறகு நான் வந்து சுவிட்சர்லாந்துல 4 நாள் இருந்துட்டு நான் பதுவாவுக்கு போகணும். இத்தாலியில பதுவாவுக்கு போகணும். 2 லக்கேஜ் இடத்துல இறங்கி மாறணும். நானும் இறங்கி மாறணும். எனக்கு பசி தாங்க முடியல. அங்க யூரோப்பியன்ஸ்ல காலையில சாப்பிடவே மாட்டாங்க. அவங்க ஒரு காஃபியை மட்டும் குடிச்சிட்டு போயிடுவாங்க. அப்ப நானும் காலையில சாப்பிடல. நாள் நைட்டு ஒரு சின்ன பிரெட் தான் சாப்பிட்டேன். அப்போ சாப்பிட்டுட்டு காலையில போறப்ப எனக்கு ஒண்ணுமே செய்ய முடியல. ஜன்னல எனக்கு ஏதாவது சாப்பிடணும் போல இருந்துச்சு. தண்ணியும் இல்ல. அதனால நன்றி சொல்லி சாப்பிட்டுட்டு எனக்கு ரொம்ப பயம். எல்லாரும் என்ன பயமுறுத்துனாங்கன்னா, இத்தாலி ரொம்ப மோசமான இடம். ரயில்வே ஸ்டேஷன்ல பேக் எல்லாம் புடுங்கிட்டு போயிடுவாங்க. யாருமே வச்சுக்கிற மாட்டாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அவங்க புடுங்கிட்டு தூக்கிட்டு ஓடி போயிடுவாங்க. அப்புறம் அந்த 2 லக்கேஜ் இதெல்லாம் இறங்கணுமே. எனக்கு பதுவா வேற எதுவுமே தெரியாது. புதுமையான இடம். என்னோட ஃப்ரெண்டு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல அப்பா அவங்க அவங்க அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்க கேன்சர் பேஷண்ட். அந்த கதையும் நான் இப்ப அந்த சாட்சியும் நான் இப்ப சொல்லுவேன். அவங்கள பாக்கிறதுக்கு தான் நான் மெயினா போனேன். உண்மையிலேயே நம்ம பதுவாக்கு போறப்ப 2 லேடிஸ் ஏறினாங்க இடையில. ஏறிட்டு என்னைய கொஞ்சம் மாறி உட்காருன்னு சொன்னாங்க. நானும் உடனே ஓகே மாறி உட்காருங்கன்னு மாறி உட்காந்துட்டேன். உட்கார்ந்தது உடனே அவங்க கேட்டாங்க, நீங்க எங்க இருந்து வரீங்க? நான் இந்தியாவுல இருந்து வரேன். அப்போ உடனே அவங்க நீங்க கேரளாவான்னு கேட்டாங்க. இல்லைன்னு சொல்லிட்டு அப்ப அவங்க 2 பேரும் மலையாளத்துல பேசினாங்க. என்கிட்ட ஒரு சிலதெல்லாம் பேசிட்டு இதுக்கும் ஆண்டவர் அவங்க 2 பேரை பத்தியும் ஒரு வெளிப்பாடு கொடுத்தாரு. நான் சொன்ன உடனே அந்த லேடி கத்தி அழுதுருச்சு. ட்ரெயினுக்குள்ள எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்தாங்க ட்ரெயின்ல. உம் இது உண்மையான சாட்சி. அவங்க 2 பேரும் ஒரு நாளைக்கு இதுல வந்து பேசுவாங்க. எலிசபெத் அண்ணா. அப்போ ரொம்ப சொல்லிட்டு இப்ப எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. இந்த பதுவாவுல எனக்கு யாரும் தெரியாது. நானா இறங்கணும். என் ஃப்ரெண்ட் எங்க அட்மிட் பண்ணிருக்காங்க. என் ஃப்ரெண்ட் வந்து லெச்சே 12 மணி நேரம் டிராவல்ஸ் அங்க வந்து அட்மிட் பண்ணிருக்காங்க. நான் அதுக்காக தான் பார்க்க போயிட்டு இருக்கிறேன். ஆனா எங்க தங்குறது எதுவுமே தெரியல. நான் பேசாம போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அவங்க வெனிஸ் போறவங்க வெனிஸ் போறதை கேன்சல் பண்ணிட்டு பிரதர் உங்க கூட வரணும்னு சொல்லி என் கூட இறங்கி பதுவாவுல எனக்கு ஆட்டோ இந்த கார் பிடிச்சு எனக்கு ஒரு ஹோட்டல்ல புக் பண்ணி 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கும். அங்க தங்க வச்சுட்டு என் திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு என் கூட போய் என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு பேசி நாங்க 3 பேரும் எங்க ஃப்ரெண்டுக்கு ஜெபிக்கிறோம். சீனா பேரு சீனா டேனியல். அவங்களுக்கு கேன்சர் சிம்டமே இல்லைன்னு சொல்லிட்டாரு ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஏன்னா 3 நாள் கழிச்சு அவங்க சொன்னாங்க இது இல்ல லைட்டா தான் இருக்குது. ஹீமோலாம் ரேடியேஷன் தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. ஜோஷ்வான்னு சொன்னாங்க. சோ ஆண்டவர் வந்து இந்த 2 லேடிஸும் என் கூட வர வச்சதெல்லாம் ஆண்டவர் தான். ஆண்டோட துணைதான். அங்க இருந்து முடிச்சுட்டு நான் வந்து 3 நாள் கழிச்சு நான் ரோமுக்கு வரணும். வாட்டிகன்ல எனக்கு தங்குறதுக்கு இடம் இல்லை. அப்ப நான் இன்னொரு ஃபாரவே ஒரு கம்யூனிட்டில ஒரு ஃபாதர்ட்ட கேட்டு வச்சிருந்தேன். நான் அங்க தங்க வருவேன்னு போனா அப்ப நான் ரோமுக்கு வாட்டிகனுக்கு வந்துட்டு ரோமுக்கு இறங்க போற நேரத்துல இறங்குற இடத்துல 2 உடுப்பு போட்ட பிரைஸ் பி ஜீசஸ் கிரைஸ்ட்னு சொன்னேன். நீங்க எங்க போகணும்னு கேட்டாங்க. நான் வாட்டிகன் பார்க்கணும். வாட்டிகனுக்காக போன இடையில அதனால நான் இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட போறேன். வெயிட் பண்ணி எடுக்கிறேன்னு சொன்னேன். அப்ப அவங்க சொன்னாங்க யூ கேன் ஸ்டே வித் அஸ் அப்படின்னாங்க. நானும் சேர்ந்துட்டு எதுவுமே தெரியல. நான் வரேன்னு சொல்லிட்டு அவங்க நேர கூப்பிட்டு போனா நான் போட்டோஸ்ல நிறைய ஷேர் பண்ணியிருக்கிறேன். வாட்டிக்கனுக்குள்ளேயே அவங்க கம்யூனிட்டி மெர்சி பிரதர்ஸ் சொல்லிட்டு அவங்களாவே இந்த யூ கேன் ஸ்டே வித் அஸ் சொல்லிட்டு நான் அன்னைக்கு அவங்களோட போய் தங்கியிருந்தேன். அவங்களோட தங்கி அவங்களுடைய 3 நாள் எனக்கு இடம் கொடுத்து யூரோப்ல வந்து ஃபுட் அகாமடேஷன் தான் ரொம்ப காஸ்ட்லி. 1 நைட்டுக்கு ஸ்டே பண்றதுக்கு எப்படியும் 200 யூரோலாம் கொடுக்கணும். ஒரு யூரோ 100 rupees 200 யூரோக்கு எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ உள்ளேயே இருந்தேன். அப்போ எனக்கு எப்படியாவது வாட்டிக்கனுக்குள்ள போய் பார்க்கணும்னு ஆசை. அப்ப எனக்கு அதுக்கெல்லாம் நம்ம தகுதி கிடையாது நினைச்சிருந்தா காலைல 6 மணிக்கு பிரதர் கதவை தட்டி செல்வி கோ டு சி த போப் பேலஸ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டு போற பிகாஸ் திஸ் பிரதர் இஸ் ஒர்க்கிங் இன் த போப் பேலஸ். அப்ப நான் போப் பேலஸ்க்குள்ள தான் ஒர்க் பண்றேன். நீ வான்னு சொல்லிட்டு என்னை ஏர்லி மார்னிங் 7 o'clock கூட்டு போறேன். அந்த போட்டோஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். என் வாழ்க்கையில நான் இதுக்கெல்லாம் தகுதி இல்லாதவன், தகுதியற்றவன்.
நான் ஒரு மூலை முடுக்கையில ஒரு கூலி வேலை செஞ்சுட்டு, கட்டட வேலை செஞ்சுட்டு, களையை எடுத்துட்டு, கருது எடுத்துட்டு, டேபிள் தொடச்சிட்டு, வேலை செஞ்சுட்டு, கஷ்டப்பட்டு கடினமா உழைச்சிட்டு கிடந்த என்னைய ஒண்ணுக்குமே தகுதி இல்லாத பாவிய, பரிசுத்தம் இல்லாத ஒரு பாவிய இந்த புனிதமான எத்தனையோ புனிதர்கள் வாழ்ந்த இடத்துக்குள்ள, அபிஷேகம் நிறைந்த இடத்துக்குள்ள கொண்டு வந்து நிறுத்தினதெல்லாம் கண்ணிமைக்க முடியாத ஆச்சரியம். ஆண்டவர் உனக்கு வானத்து பல கனிகளை திறந்து கொடுப்பேன்னு சொன்னதை, அந்த மகிமையின் வார்த்தையை அன்னைக்கு நான் உணர்ந்தேன். நீ காணாதது, நீ பார்க்காத அதிசயங்களை உன்னை காண செய்வன் சொன்ன தேவனுடைய அந்த வார்த்தை அன்னைக்கு நான் பார்த்தேன். அந்த உணர்ந்தேன். அப்போ நான் உனக்கு எல்லாம் நீ உனக்கு எட்டாத கனிகள் எல்லாம் திறந்து கொடுப்பேன். அப்ப வாட்டிக்கனுக்கு உள்ளரையே நான் போய் போப் பேலஸ்குள்ளேயும் போய், அந்த போப் எலெக்ஷன் நடந்த அந்த சிற்றாலயத்துக்குள்ளேயும் போய், அவருடைய இருக்கிற எல்லா மடங்களுக்குள்ளேயும் நான் போய் ப்ரேயர் பண்ணிட்டு அங்கேயே இருந்து உட்கார்ந்து இருந்துட்டு வந்தேன். அதுக்குள்ளேயே ஒரு கான்வென்ட்டுக்குள்ள போய் ஒரு லஞ்சும் கொடுத்தாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு அந்த பிரதர் என்னை 1 மணிக்கு மத்தியானம் கூட்டிட்டு வந்துட்டு விட்டுட்டு போனார். அப்போ ஆண்டவர் என்னை முதல் என் எலும்புகள் ஒண்ணும் முறிந்து போகாது, உன்னுடைய எலும்புகள் ஒன்றுமே முறிந்து போகாது, உன்னுடைய எதுவுமே சேதாரமாகாது அப்படின்றது மாதிரி என்னை பத்திரமா கொண்டு வந்து 31ஆம் தேதி என்னை சேர்த்தாருங்க. நான் 31ஆம் தேதி காலையில நான் வீட்டுக்குள்ள வந்துட்டேன். இப்போ நான் ஒண்ணுமே இல்லை, என் கூட ஆள் கிடையாது, நான் எந்த விதமான போகல, எந்த வித முன்னேற்பாடு செய்யல. அங்க நிர்மல்ன்ற ஒரு தம்பி பிரான்ஸ்ல இருந்து சொல்லி இருக்குது, அவங்க ரிலேட்டிவ்ட்ட நாங்களாம் எங்க யூரோப்ல டூரோ பிக்னிக்கோ எங்கேயோ போகணும், பக்கத்து வீட்டுல ஏதாவது போகணும் வைக்கணும் அப்படின்னா எவ்வளவோ நாளுக்கு பின்னாடி பிளான் பண்ணுவோம், திட்டமிடுவோம், அதுக்கெல்லாம் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணுவோம். ஏன்னா நிறைய காஸ்ட்லியா இருக்கீங்க. ஆனா பிரதர் கடைசி வரைக்கும் போற வரைக்குமே எங்க போறோம் எங்க வரைக்கும் டிக்கெட் புக் பண்ண மாட்டேங்கிறாரு. ஒண்ணு இடம் புக் பண்ண மாட்டேங்க, அவரு அந்தந்த நேரத்துல அதாவது அப்படியே பண்றாரு அப்படின்னு சொல்லியிருக்குது. அது எப்படின்னு எனக்குமே புரியல. இங்க வந்துதான் பிளான் பண்றேன். நான் அங்க போய் தேவையில்லாம பணம் வாழ்க்கத்தை உணர்ந்து கொள்ளுகிறதுக்காகவும் அவருடைய ஆசீர்வாதத்துக்காக தான் நான் போனேன். அப்போ ஆண்டவரை நம்பி நான் போறப்ப நான் வெட்கப்பட மாட்டேன். உண்மை நம்பி நான் வெட்கப்படல. தயை எண்ணி நான் கைவிடப்படலைன்னு சொல்லி அந்த ஆண்டவரை நம்பி மட்டும் நான் போனதுனால, நான் போன நாடுகள் எல்லாத்துலயுமே பிரான்ஸ், ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து, இத்தாலி, ரோம், இந்த 5 நாடுகளையும் ஆண்டவருடைய துணை என்னோடு கூட இருந்ததை நான் உணர்ந்தேன். நான் உனக்கு விளக்காயிருப்பேன், நீ உன்னுடைய காலடிக்கு நான் விளக்காயிருப்பேன், உன் காலடிகளை நான் சறுக்காமல் நான் பார்த்து கொள்ளுவேன் என்று சொன்ன வல்லமையுள்ள தேவன், ஆசீர்வாதத்தின் தேவன், அபிஷேகத்தின் தேவன் என்னை வழி நடத்தினார். எனக்கு ஜெர்மனியில நடந்த இன்சிடென்ட் தான் என் வாழ்க்கையில மறக்கவே முடியாத ஒரு பெரிய இன்சிடென்ட். ஆண்டவர் அது எனக்கு பத்திரமா எனக்கு அந்த பொருள்கள் எல்லாம் மீட்டு கொடுத்த அந்த தேவனை நான் ஒரு நாள் மறக்க மாட்டேன். நான் அப்பயே உடனே நான் ஸ்டெல்லாக்காவுக்கு போன் பண்ணி சொன்னேன், நான் வாலிபர் கூட்டத்துல கண்டிப்பா சாட்சி சொல்லுவேன். ஏன்னா ஆண்டவரை நம்புறவர்கள் ஒரு நாள் கைவிடப்பட மாட்டார்கள், அவர்கள் வெட்கத்திற்கும் உள்ளாகவும் மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு பொண்ணோ பொருளோ எதுவுமே கொண்டு போகல. ஆண்டவர் சொன்னா நீ எதையுமே கொண்டு போகாத பைபிள்ல, சும்மா உன்னுடைய தோல்பையை எடுத்துக்கொண்டு போ அப்படின்னு தான் சொன்னாரு. நீ ஒவ்வொரு இடத்துலயும் செபிச்சுட்டு போ, அங்க உனக்கு ஆசீர்வாதம் தான் நான் போனேன். ஆண்டவர் என்னை அழுங்கி குலுங்கி சருங்கி விழுவதாக எனக்கு கொடுத்த உதவி செய்தார். நான் சென்ற இடங்களுக்கும் சென்றவர்களுக்கும் பார்த்தவர்களுக்கும் அபிஷேகத்தையும் ஆசீர்வாதத்தையும் அள்ளி கொடுத்தார். அவர்களுக்கு நான் பொண்ணு பொருள் கொண்டு போகவில்லை, ஜெபமும் வல்லமை மீட்பும் கொடுக்கப்பட்டது. சீனா என்ற சகோதரி ஆனஸ்ல பயங்கரமான கேன்சர், ஒண்ணுமே முடியாது, ஆபரேஷன் பண்ண முடியாது, ரேடியேஷன் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, கைவிடப்பட்ட நிலையில் இருந்தார். அந்த சகோதரி எனக்கு பிரியமான சகோதரி. அப்ப நான் கேட்டேன், நீங்க இறந்த லாசரை உயிர் தெழுத செய்த தேவன் அப்பா, இதோ அந்த பெரிய
முதலாளியினுடைய இந்த வேலைக்காரனை நீர் அங்கே இருந்தே குணப்படுத்தினீர், அவனை உயிர்த்தீர். அதே போலதான் ஆண்டவரே இந்த மகளை நீங்க குணப்படுத்தி அந்த விசுவாசத்தோடு நான் ஜெபித்தேன். 3 நாள் அவரோடய தங்கி அந்த மருத்துவத்தை ஜெபித்து வந்து ஆண்டவர் அவரை பரிபூர்ண குணமும் கொடுத்திருக்கிறார். அப்ப ஆண்டவரை நம்பி போறவர்கள் வெட்கப்படுவதும் இல்லை, ஆண்டவரை நம்பி போறவர்கள் கைவிடப்படுவதும் இல்லை. இந்த பாவியாக எனக்கு எந்த விதமான ஆள் பலமோ பணபலமோ படைபலமோ அரசியல் பலமோ பின்புலமோ முன்புலமோ வடபுலமோ இடபுலமோ எந்த புலமும் கிடையாது. எனக்கு இருப்பதெல்லாம் இறை பலம். அந்த பலம் மட்டும்தான் எனக்கு இருந்தது. மற்ற எந்த பலத்தையும் நம்பி நான் போகவில்லை. ஆண்டோடைய அபிஷேகமான அந்த பலத்தை மட்டும் நான் நம்பி பிடித்து போய்விட்டு ஆண்டவர் என்னை முழுமையாய் கரை சேர்த்தார்.